ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். 2 நாளாக நேற்று முந்தா நாள் வந்துட்டு சரியான வந்துட்டு தலையிலேருந்து கால் வரையும் சரியான வலி. அது வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, அப்படி கூட என்னால் எதுவுமே சொல்ல முடியல. தலையிலேருந்து கால் வரை அவ்வளோ ஒரு வலி, அவ்வளோ ஒரு டயர்டு. நானும் எங்கள் அக்காவும் சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு போனோமா. அங்கே போனால் எங்கள் அக்காவுக்கு பார்க்க தான் போனோம். அங்கே போனால் ஒரு மதியானம் 3 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு வந்தோம். பேஷண்ட்டை வந்துட்டு நடமாட்டிட்டு போகிறவங்க வந்து அட்மிஷன் போகிற நிலமையில் ஆயிடுவாங்க. கூட போகிற அட்டெண்டர் வந்துட்டு பேஷண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அப்படி கெத்தாக எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி பார்த்தா சரியான பெயின். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த கொரோனா வைரஸை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல். அந்த குதுன்னு வர்ற வைரஸை எப்படி தான் கண்டுபிடிக்கிறதோ அப்படின்ட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க மெடிக்கலில் வந்துட்டு முந்தா நாள் நேற்று நைட்டும் மாத்திரையை வாங்கி போட்டு அப்படியே இழுத்து போட்டு படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு சொன்னால் தான் கண் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நேற்று வீடியோலலாம் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேனே தெரியல. நாங்கள் இருந்தாலும் சாப்பிட்றத விடலையே. உடம்பு சரியில்லைனாலும் வந்துட்டு மருந்து மாதிரி சாப்பாடு வந்து மருந்து மாதிரி நினச்சி சாப்பிட்றணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு உடம்பு கொஞ்சம் தெம்பாகவே இருக்கும். நம்மளை வந்துட்டு யாரும் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கணும் சுபி அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையிலேருந்து வந்துட்டு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நான் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டேன். இப்போ என்னதாம்மா சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரணகலத்துலேயே ஒரு குதூகலன்ற மாதிரி நேற்று வந்துட்டு அந்த குடல் கிரேவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்துட்டு ஒரே குழம்பு வந்துட்டு பல வெரைட்டியில் வைப்பேன். அன்னன்னைக்கு என்ன மூடு வருதோ அந்த மாதிரி வைப்பேன். இன்றைக்கி ஒரு வெரைட்டியில் வச்சுருக்கேன். இன்னொரு நாள் குடல் வாங்கும்போது இன்னொரு வெரைட்டி நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்தியமாக வந்துட்டு இந்த குடல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணவே தெரியாது. இந்த குடல் க்ளீன் பண்ணி சமைச்சு கொடுக்குறதெல்லாம் எங்கள் அம்மாவோட போயிடுச்சு. எனக்கு சுத்தமாக க்ளீன் பண்ண தெரியாது. குடல் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தால் எங்கள் காலாட்ட ஒரு ஃபோன் போடவே, காலா குடல் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஆசையோடு அன்போடு அப்படி பளிர்னு க்ளீன் பண்ணி ரெடியாக கொடுத்து விட்ருவாங்க. ஒன்று வந்து கொடுப்பாங்க, வர நேரம் இல்லைன்னா வந்துட்டு பஸ்ஸில் பார்சல் கொடுத்துருவாங்க. நம்ம குடல் வந்துட்டு அரவக்குறிச்சி பள்ளப்பட்டியில் இருக்காங்க எங்கள் காலா, அங்கேருந்து வந்துட்டு பஸ்ஸில் கொடுத்து விட்ருவாங்க. நான் வாங்கிக்கிறவேன். அதை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை போட்டு கொதிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வை அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதே மாதிரியே வந்துட்டு வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராமு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்ன போட்டேன்னா மட்டன் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதையும் போட்டுட்டு குடலையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 7-8 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தோன்னே குடல் நல்லா வெந்துருந்துச்சு. அப்புறமா தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கிட்டேன். ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டேன் டேஸ்ட்டுக்காண்டி. நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு ஊறுறது, பறக்கிறது, தாவறது எதையுமே விட்றதில்ல நம்ம எப்போவுமே. ஆனாலும் வந்துட்டு மட்டன் வந்து சாப்பிட்றத விட ஆடில் உள்ள உறுப்புகளை வந்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னது. இந்த மாதிரி குடல், ஈரல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செவரொட்டி இந்த மாதிரி அதோட உறுப்புகளை சாப்பிட்றது வந்துட்டு கொலஸ்ட்ரால் இல்லை, கொழுப்பு இல்லை. மட்டன் வந்துட்டு மட்டன் பீஸில் தான் கொழுப்பு இருக்குது. இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி முடிஞ்சளவு எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. செவரொட்டியெல்லாம் ரொம்ப நல்லது, குடலுமே ரொம்ப நல்லது. வயிறு சூப் வைக்கலாம், சூப் வச்சா வயிறு புண்ணுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காலா சொன்னாங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு சூப் வச்சுட்டு அப்புறமா மீதியை வந்துட்டு கிரேவி வை அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் உடம்பு முடியல, அதனால நான் அதை பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கல. அப்படியே ஃபுல்லாக போட்டே கிரேவி வச்சுட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, கிரேவி உண்மையாகவே சூப்பராக வேறு லெவலில் வந்துருந்துச்சு. நேற்று மட்டும் உடம்பு சரியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சாப்பிட்ருப்பேன். நான்லாம் வந்துட்டு குடல் கிரேவி, குடல் குழம்பு, குடல் சூப்லாம் வந்துட்டு எங்கள் அம்மா வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு பொழுதன்னைக்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி வந்து நல்லா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பமாக நல்லா சாப்பிட்டுட்டே இருப்போம். நான் நேற்று கொஞ்சம் சரியாக சாப்பிட முடியல. என்ட்ரி வீடியோவும் எண்டிங் வீடியோவும் ஒரே இடத்துல நின்று தான் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குடல் கிரேவி எடுத்து வந்துட்டு நேற்று
இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன வச்சேன்னா சௌச்சௌ மாங்காய் போட்டு சாம்பார், முட்டை பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். குடல் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.